தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை ஒரு 10 மணி அளவில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டு தான் அரசியல் கட்சிக்கு வருவதாக பதிவு செய்கிறார். அதை மக்களிடம் விட்டு விடுகிறேன், நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு 18 நிமிடம் அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 4 முதல் 5 நிமிடங்கள் வரை அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து பேசிட்டு இருந்தார் அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க. அடுத்த கட்டமாக ஐயா ரஜினிகாந்த் அவர்களை ஒரு 4 முதல் 5 நிமிடங்கள் வந்து பேசிட்டு இருந்தார் அவர் குறித்து. அடுத்தது விஜய் அவர்கள் குறித்துமே ஒரு 4 முதல் 5 நிமிடங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க. ஸோ அண்ணன் சீமான் அவர்களுடனான அந்த முரண்களாக இருக்கட்டும், இல்லை அந்த பேச்சுக்களாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போன்ற நேரங்களில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களாக இருக்கட்டும், அதற்கு பின்பு ஜிகிருதந்தா போன்ற படங்கள் வந்தப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அழைத்து தன்னிடம் பேசியதாகவும், அன்பு கொண்ட ஒரு நபர், பேரன்பு கொண்ட ஒரு நபர், பேரன்பும் பெருங்கோவும் கொண்ட ஒரு நபர் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அடுத்து ரஜினி அவர்கள் குறித்து பேசும்போது தன்னுடைய தலைவர் அப்படின்னும் தன்னுடைய குருநாதர் அப்படின்னும் அவருடைய அரசியல் கட்சியில் நான் வந்து இணைந்து பயணிக்க விரும்பினேன், எங்களுடைய தாயார் தடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அதில் பேசியிருந்தார். அடுத்து மூன்றாவதாக விஜய் அவர்கள் எடுத்து பேசும் பொழுதுமே அதே போன்ற ஒரு துணையில் விஜயோட கட்சியில் இணைந்து பயணிக்க விரும்பினேன், ஆனால் எங்களுடைய தாயாரனை தடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ தற்போதைய சூழல் அரசியல் கட்சியில் இணைய போகிறேன், அது உங்களிடமே வந்து பகிர்ந்துக்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும், நான் வரட்டுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அதை முடிச்சிருந்தாருங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒன்று விஜய் அவர்கள், மற்றொன்று அண்ணன் சீமான் அவர்கள், அடுத்ததாக ஐயா அண்ணாமலை அவர்கள் தானே. திமுக அதிமுக அப்படிங்கிறது தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறது இந்த தேர்தல் நமக்கு பெரிதளவில் வந்து பிரதிபலிச்சது. அதுவும் குறிப்பாக இளைஞர் போன்றவர்கள் திமுகவில், அதுவும் குறிப்பாக ஐயா உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் இருந்தாலுமே அவர் தனித்து நின்று புதிய கட்சி தொடங்கினால் வருகின்ற வாக்குகளை விட இளைஞர்கள் வாக்கு திமுக கட்சி கம்மியாக தான் விழும். ஸோ இப்படி இருக்கையில் என்னதான் ஒரு இளைஞராக காமிக்கப்பட்டாலும் அந்த கட்சியுடைய பிம்பங்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு மத்தியில் அம்பலப்பட்டு இருக்கிறது. அதனால் இளைஞர்கள் வாக்கு திமுகவிற்கோ இல்லை உதயநிதி அவர்களுக்கோ செல்வதற்கு பெரிதும் கடினம் தான் இனி வரும் காலங்களில். ஸோ அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய எடுத்து வைக்கின்ற தத்துவங்களாக இருக்கட்டும், அவருடைய கோட்பாடுகளாக இருக்கட்டும், எதிர்கால மக்கள் குறித்தான அந்த எண்ணங்களாக இருக்கட்டும், இதன் காரணமாக நாம் தமிழ் பக்கம் அதிகமான இளைஞர் படை திரண்டு வருகிறார்கள். அதே போல் விஜய் போன்ற நபர்களுடைய அந்த அரசியல் அப்படிங்கிறது அவர் சினிமாவில் இருந்த காலகட்டத்திலிருந்தே ஒரு இளைஞர்கள் அப்படிங்கிறது அவர் பின்பு வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த பட்டாளம் அப்படிங்கிறது அப்படியே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைய சூழல் அண்ணாமலை போன்ற நபர்களுடைய வருகைக்கு பின்பு அவர் ஒரு படித்த நபராக இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கின்ற வகையில் நாம் அவர் பின்பு செல்வோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக கட்சியில் இருந்த பொழுது வராத இளைஞர்கள் கூட இப்போ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற துணையில் யோசிக்கிறார்கள். ஸோ இப்படிலாம் இருக்கையில் தான் ஐயா ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதில் ரஜினி அவர்கள் குறித்து பேசும்பொழுது தெளிவாக சொல்கிறார், நான் 2020 கட்சியில் வந்து இணைந்து பயணிக்க வந்திருந்தேன், ஆனால் அந்த டைமில் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இன்று வரைக்குமே அண்ணாமலை அவர்களோடு தான் நெருக்கமாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கூட டெல்லியில் 2 நபர்கள் சந்தித்து பேசினார்கள் அப்படிங்கிற செய்தியிலுமே அடிபட்டதுங்க. ஸோ தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்களுடைய கட்சியில் தான் இணைவதாக இருந்திருந்தால் இன்றைய நேரம் அந்த செய்திகள் அப்படிங்கிறது ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து எடுத்து பதிவு பண்ணியிருப்பார். இல்லை என்றால் அந்த காணொலியிலுமே வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னோ இல்லை தலைவர் அப்படின்னோ வந்து விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்திருக்கலாம். ஆனால் நண்பர் விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் அதுலேயுமே பேசியிருக்காரு. ஸோ நம்ம உறுதிப்படுத்தலாம், உறுதியாக ராகவா லாரன்ஸ் அவர்கள் அண்ணாமலையுடைய கழகத்தில் போயிட்டு இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதற்கு முன்பு ஒரு காணொலியில் நம்ம பேசியிருப்போம், ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் 18 நிமிடங்கள் வீடியோவில் ராகவா லாரன்ஸ் அவர்கள் பேசும்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் இனி வரும் காலங்களில் தான் அரசியலுக்கு வருவது கடினம் அப்படிங்கிறது காரணத்தால் தமிழ்நாட்டில் ஒரு படித்த நபரை வந்து தான் தலைமையேற்று அரசியல் செய்ய நான் அவரோடு வந்து துணை இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அந்த காணொலியில் பதிவு பண்ணுறாரு. ஸோ அந்த படித்த நபரும் அந்த தலைவரும் அண்ணாமலையாக இருப்பாரோ அப்படிங்கிறது தற்போதைக்கு எழுந்த கேள்விகளாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டு மக்களை குழப்பிவிடவும், தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவுகளை பெறவும், குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்ந்திருக்கின்ற இளைஞர்கள் வாக்குகளை பெறுவவும், அவர்கள் மத்தியில் நற்பெயர் எடுக்கவுமே வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் இதுவரைக்கும் அந்த பெயரை, அதுவும் குறிப்பாக அண்ணாமலை அப்படிங்கிற பெயரை வெளியில் சொல்லாமல் டிவிகேவில் இணைந்து திருச்சி கிழக்கில் போட்டியிட போவதாக அந்த இளைஞர்களையுமே வந்து நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ டிவிகே இருந்தால் இந்நேரம் வெளிப்படையாக சொல்லியிருப்பார். பல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தமிழ் சமூக வலைதளங்கள் எங்கேயுமே வந்து கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் அண்ணாமலையோடு இணைந்து பயணிக்க போகிறார் அப்படின்னு அறிவிச்சாங்க அப்படின்னா அது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறது இனி வரும் காலங்களாம் தெரியும். ஸோ அதே போல் ஒரு படி மேலே மிகவும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு நபர் தான் வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள். அதே போல் அண்ணாமலையோர் அப்படி தான் இருக்கிறார், ரஜினிகாந்த் அவர்களும் அப்படி தான் இருக்கிறாரு. ஸோ அந்த புள்ளியில் நின்று அவர்கள் யோசிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிற உறவுகளை இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.